கடலைப்பருப்பு ஊற வச்சு அதில் 2 ஐட்டம் செய்யலாங்களா. ஒன்று மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு வடைகறியும், மத்தியானம் லஞ்சுக்கு பக்கோடாவும், புதினா பக்கோடா. இது 2ம் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாங்களா. அதுக்கு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. புதினா கொஞ்சம் நிறைய அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா ஐட்டம் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது கடலைப்பருப்பு பாதி எடுத்துக்கோங்க. அதில் நல்லா ஊற இருக்கட்டும். ஒரு 1 ஹவர் ஊறுச்சுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதில் பூண்டு, சோம்பு போட்டு உப்பும் போட்டு அரைச்சிருங்க. நான் உப்பு போட மறந்துட்டேன், அதனால் அப்புறமா தூள் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அது போட்டு அரைச்சிருங்க. 2 கடாய் 2 பக்கமும் வைங்க. ஒன்று கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு, இன்னொன்று வடை சுடுறதுக்கு. இந்த மாதிரி செய்கிறப்போ குயிக்காக வேலை முடிஞ்சிடும். இப்போது முதல்ல கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் பட்டை, லவங்கம், எல்லா கரம் மசாலா ஐட்டம் எல்லாமும் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் வெங்காயம், கொஞ்சம் புதினா, அப்புறம் உப்பு இது போட்டு அது இதுவாகட்டும், வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த கடலை மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு நான் உப்பு போடாததுனால இப்போ தூள் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதை போட்டு பிசைஞ்சு அதையும் ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இங்கே வெங்காயம் வதங்கிட்டுருக்கோம். அதனால் அதில் தக்காளி சேர்த்து உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் முதலே அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதில் பாதியை இதுக்கு ஊற்றிட்டேன். அது ஊற்றி கலரி அதில் கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டு வேகட்டோன்னு விடுங்க. அதுக்குள்ளே இங்கே எண்ணெயும் காஞ்சிட்ருக்கோம். இந்த கடலை மாவு அரைச்சி வச்சதை இப்படி கிள்ளி கிள்ளி போடுங்க. போட்டு இது மீடியம் ஃப்ளேமில், இது செவக்கக்கூடாது, ஆனால் வெந்து இருக்கணும். அதுக்குள்ளே இங்கே கிரேவியும் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. கொதிக்கட்டோன்னு விடுங்க. இப்போ இந்த பக்கோடாலாம் போட்டதெல்லாம் வெந்து உடனே இப்படி செவக்கிறதுக்கு முன்னே எடுத்துருங்க. எடுத்து கரண்டியாலேயே இதை லேசாக நசுக்கி விட்டுக்கோங்க நல்லா. அதுக்குள்ளே இந்த கடாயில் வெங்காயம், தக்காளி மசாலாவும் மிளகாத்தூள் வாசனைலாம் அடங்கி கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போ அதில் இந்த வடை உதுத்துதை இதில் போட்டுடலாம். போட்டு கருவேப்பிலை சேர்த்து, இப்போ இவ்வளோ கட்டியாக இருந்தால் இது செட் ஆகாது. அதுக்கு நல்லா கொஞ்சம் தாராளமாக தண்ணி பக்கத்துலேயே சுடு தண்ணி வச்சு வைங்க. அப்போ அதுன்னா அதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்லோவில் இப்படி கொதிக்கட்டோன்னு விடுங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் கலந்து சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிறப்போ நிறுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் வடைகறி ரெடி. இப்போ அடுத்தது மீதி இருக்கிற கடலைப்பருப்பில் உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மீதி இருக்கிறதையும் அதில் சேர்த்து, பச்சை மிளகா காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி கரகரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நிறைய புதினாவை அதில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க. அப்போது கட் பண்ணி போடுறத விட கொஞ்சம் ஃபைனாக இது நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கும். இதுக்கு நிறைய வெங்காயம் போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் திட்டமாக பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டவங்க இதுலேயே கொஞ்சம் முந்திரி பருப்போ இல்லை வேர்க்கடலையோ கூட சேர்த்து இதை சேர்த்து அப்படியே பொரித்து எடுக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் சூடு ஏறி இருக்குது. இப்போ ஒன்று இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் போடுறதுனா போடுங்க. அப்படி இல்லையா பக்கோடா கிள்ளி போடுற மாதிரியே கிள்ளி போட்டுருங்க. போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நின்று நிதானமாக வேகட்டும் அப்படின்னு விட்டால் நல்லா செவந்து எடுத்திங்கன்னா நல்லா கரகர முறுமுறுன்னுட்டுன்னு புதினா பக்கோடா ரெடி.